எந்த ஒரு ப்ரொபஷனலும் இல்லாம ஒரு பொண்ணு இன்கிரெடிட்டபிளா சமைக்கிறா. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் இவ சமைச்சதை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்பேல ஒரு பையன் வந்து சாப்பிடுறான். அந்த சாப்பாடை ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டு பார்க்கறான். சூப்பரா இருக்குன்ட்டு சாப்பிட்ட உடனே பில்ல பே பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு ஒரு கம்பெனியோட பிசினஸ் கார்டை வந்து கொடுக்குறான். அந்த பொண்ணும் அதை வந்து செக் பண்ணி பாக்குது அட்ரஸ் என்னன்ட்டு. அதுல வந்து பெரிய ரெசார்ட்டோட கம்பெனி அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வருது. உடனே அவ இருந்துகிட்டு அந்த கம்பெனிக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் வந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு இவ இருந்துகிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பாக்குறா. அவ வந்து கார் வந்து நிக்கிது. இவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறி போறா. அந்த ரெசார்ட்குள்ள போறாங்க. அங்க போய் உள்ளக்க போய் அவ பாக்குற கிச்சன்ல அப்படி எல்லாமே டிசிப்ளினா கிளீனா இருக்கு. ஒரு கத்தி எடுத்து பாக்குறா. அந்த கத்தியில கூட அவளோட முகம் தெரியுது. உடனே இவளுக்கும் இன்னொரு பையனுக்கும் வந்து போட்டி வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு டிஷ் வந்து செய்ய சொல்றாங்க. சிக்கன் ரைஸ் வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவனும் ஒரு இது செய்யறா, அவனும் ஒரு இது செய்யறா. அது அவங்க ரெண்டு பேரும் சமைச்சதையும் வந்து ஹெட் செஃப் வந்து சாப்பிட்டு பாக்குறான். அவ சமைச்சதை சாப்பிட்றான், அடுத்து இவன் சமைச்சதை சாப்பிட்றான். உடனே அவன் இருந்துகிட்டு அந்த பையனை வெளியே போன்னு சொல்லிடுறான். அவன் இருந்துட்டு சண்டைக்கு வரான். என்ன அவ இப்ப என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நீ என்ன ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா.